வணக்கம். நான் இன்னைக்கு சப்பாத்தியும் ஆலு மட்டரோட சப்ஜி பண்ண போறேன். அதை எப்படி பண்ணும் காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பட்டாணி, 1/4 கப் பட்டாணி, வெங்காயம் வந்து 1 எடுத்து வச்சிருக்கேன், எண்ணெய், ஜீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஒரு தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன், மஞ்சப்பொடி, உப்பு, காரப்பொடி, தனியா பொடி, ஜீரா பொடி, கசூரி மெத்தி, எண்ணெய், இவ்வளவு வேணும். நான் வந்து இப்போ வந்து சப்பாத்தி மாவு பிசைய போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கப்பால ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன். அதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு காமிக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் விடணும். சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் இந்த நல்லா சாஃப்டா இருக்கணும், ஹார்டா இருக்கக்கூடாது. இதுல வந்து மேலாப்புல கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு 10-15 நிமிஷம் அதை வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது காமிக்கிறேன். இப்ப வந்து நான் வந்து ஆலுவும் மட்டரும் போட்டு சப்ஜி பண்ண போறேன். அதாவது உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு சப்ஜி பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். முதல்ல வந்து அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம். இப்ப வந்து அதுல வந்து கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த ஜீரகத்தை போடணும். ஜீரகம் வந்து கொஞ்சம் வெடிச்சுக்கணும். ஜீரகம் வந்து வெடிச்சுடுத்து நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து இதில் போடுறேன். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு போடணும். இது கொஞ்சம் வந்து வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிடுத்து நான் வந்து இப்போ உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு வந்து அதில் போடுறேன். இதில் வந்து நான் வந்து இப்போ மசாலாலாம் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன், அது போடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் தனியா பவுடர், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வேணுங்கிற உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, வந்து இதுல வந்து கொஞ்சம் பட்டாணி எடுத்திருக்கேன், அதையும் போடுறேன். இப்ப வந்து இதுல வந்து கொஞ்சம் தண்ணி விடுறேன். இது வந்து கொஞ்சம் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். வந்து மசாலா வாசனை எல்லாம் போயிட்டோம். நான் வந்து இப்போ வந்து ஒரு டொமேட்டோ வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் வந்து இதோட விடுறேன். இது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகட்டும். ஆலு மட்டர் வந்து ஆயிடுத்தோம். இப்போ வந்து நான் வந்து அதில் வந்து கசூரி மெத்தி வந்து கொஞ்சோண்டு போட போறேன். அப்புறம் லாஸ்ட்ல வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது.
ரெடியா எடுத்தோம். இப்போ வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். மட்டரை வந்து பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் வந்து சப்பாத்தி பண்ண போறேன். அடுப்புல வந்து சப்பாத்தி பண்ண போறேன். இப்போ வந்து அடுப்புல வந்து கல் வச்சிருக்கேன். சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இதை வந்து இப்போ வந்து சப்பாத்தி வந்து பண்ணிட்டேன். மாவு கொஞ்சம் எடுத்துட்டு அதை நல்லா இது பண்ணிக்கணும். ரவுண்ட் நல்லா உருண்டையா பண்ணிக்கணும். சப்பாத்தி வந்து இட்டுன்னு இருக்கேன்னா கல் வந்து காஞ்சி விட்டோம். இப்போ வந்து போட போறேன்னா சப்பாத்திய இன்னொரு சப்பாத்தி இட போறேன். அடுத்த சப்பாத்தியும் போட போறேன். அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஆலு மட்டர் சப்ஜியும் சப்பாத்தி ரெடி ஆயிட்டு தொட்டுக்க வந்து நான் வந்து ஆனியன் ரைத்தா வச்சிருக்கேன். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.